காலையில தான் டாய்லெட் போயிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு காஃபி குடிப்பாங்க. காஃபி குடிச்சு கொஞ்ச நேரம் 5-6 நிமிஷத்துல திருப்பியும் வயிறு இன்னும் இப்போ விட்டா கூட டாய்லெட் வரும், இப்போ விட்டா கூட டாய்லெட் வரும்ன்ற மாதிரி இருக்கும். இது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படி மிஸ்கன்சீவ் ஆகுதுன்னா, இது கான்ஸ்டிபேஷன் நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு போல மோஷனு, அதை நான் எப்படியாவது புஷ் பண்ணி வெளியே அனுப்பிச்சேன்னா ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த ஃபீக்கல் மேட்டரை வெளியே அனுப்புறதுக்காக எப்படியோ பாடுபட்டு இன்னும் கொஞ்சம் காஃபி குடிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறது, எதையாவது பண்ணி நான் வெளியே போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது கான்ஸ்டிபேஷன் கிடையாது. ஏன்னா ஏன் இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இப்படி பண்றவங்க தான், இந்த மாதிரி பாக்குறவங்க தான் அது கான்ஸ்டிபேஷன் நினைக்கிறவங்க திரிபலா சூர்ணம் வாங்கி சாப்பிடுறாங்க. திரிபலா சூர்ணம் இந்த கண்டிஷனுக்கு உதவாது, இன்னும் ப்ராப்ளம் வேர்சன் தான் பண்ணும். திரிபலா சூர்ணம் வந்து லாக்ஸேட்டிவ். அது என்னன்னா மோஷன் கொஞ்சம் ஈஸியா போக வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அது. ஆனா இந்த ப்ராப்ளம்ல அதிகமா போறது தான் பிரச்சனை. ஏன் அப்படி ஐபிஎஸ் வருதுன்னு பார்த்தா, நம்ம சொல்ற கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் ப்ராக்ரஸ் ஆகி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருந்து இன்டெஸ்டைன்ஸுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன்னா ரெட் கலராக வர்றது, கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, இந்த மாதிரி. இது நாக்கு கடிச்சு, இந்த சைடு வாயை கடிச்சுப்போம், நாக்கு கடிச்சுப்போம், அந்த மாதிரி பெருசாக கூட தெரியாது. லேசாக தோல் உறிஞ்சிருந்தா கூட அது எரியும் இல்லை கான்ஸ்டன்ட்டாக, அட்லீஸ்ட் அது ஆடுற வரைக்கும். அந்த இடத்துல இன்னொரு லேயர் வந்து மூடுற வரைக்கும் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி உள்ள இன்ஃப்ளேம்டாக இருக்கும்போது அது மேலே நம்ம அதே சாப்பாடு, அதே இட்லி, அதே தோசை, அதே காரக்குழம்பு, அதே மசாலா, அதே உப்பு, என்ன ஆகும்? புண்ணு மேலே அதெல்லாம் பட்டா எப்படி இருக்கும்? எரியும் இல்லை, உடனே தள்ளும் இல்லை. நம்ம இங்கே இருக்கிறத இந்த பக்கம் தள்ளிடுவோம், இல்லை முழுங்கிடுவோம், இல்லை துப்பிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த எரிச்சல் தாங்காமல். வயிறு என்ன பண்ணும்? இங்கே இன்டெஸ்டைன்ஸ் இப்படி தான் டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல படுது, இந்த இடத்துல அந்த இது பட்ட உடனே எரிந்ததுன்னா இங்கேருந்து இங்கே தள்ளிடும், இங்கேருந்து இங்கே தள்ளிடும். ஸோ டைஜஷன் சரியாக நடக்காது, அதுலேருந்து சத்து உடம்புல அப்சர்வ் ஆகாது, கடன்னு தள்ளி மோஷன் வர ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10x ஸ்பீடில் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது வயிற்றுக்குள்ளேன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பாவம். மோஷன் இப்போ விட்டாலும் போகிறேன்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க தே வில் ஸ்ட்ரகிள், ரொம்ப முக்கி போக ட்ரை பண்ணுவாங்க. சம்ஹவ் அந்த ப்ராப்ளம் அதை அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கும் அப்படி பண்ணுறது. ஸோ வயிறு மேலே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஐபிஎஸோட இன்னொரு முக்கியமான சிம்டம் இந்த வயிறு உப்புசு மாறுது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வயிறு உப்புசு மாறுது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது, பசிச்சிட்டே இருக்கும், உடம்பு டயர்டாக இருக்கும். ஆனால் சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இர்ரெகுலர்னு சொல்லலாம், பசிச்சிட்டே இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. திடீர்னு நல்லா பசிக்கும், திடீர்னு சுத்தமாக பசிக்காது. சாப்பாடை பார்த்தே பயமாக இருக்கும், ஆனால் சாப்பிடணுன்னு ஆசையாகவும் இருக்கும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அது. இப்போ ஆனால் அந்த ஐபிஎஸ் ஸ்டேஜ் வராதவங்க திரிபலா எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ அந்த ஐபிஎஸ்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா திரிபலா எடுக்கவே கூடாது. ஐபிஎஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அண்ட் மோஷன் போக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் மோஷன் போக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றவங்க டெய்லியுமே ஒரு 3 மாதத்துக்கு திரிபலா எடுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கூட போதும், அதிகமாக கூட எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1/4 டீஸ்பூன் மருந்து ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணியில் கலந்து டெய்லி நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம்.